உன் லாஸ்ட் டைம் செலிப்ரேஷன் எப்படி இருக்கு? வேற மஜாவா இருக்கு. நைட்ல தூக்கமே இல்ல. தலைவர் எப்ப பார்க்க போற வெயிட்டிங்ல இருக்கு. அந்த டைட்டில் கார்டுக்குனா வெயிட்டிங். சிஎம் அந்த டைம் வெயிட்டிங். அவர் ஸ்கிரீன்ல பார்த்தா போதும். நான் ஒரு லாஸ்ட் டைம் எப்படியோ சிஎம் ஆயிட்டாரு. இப்போ என்ன சொல்றது, சினிமால ஒரு ஒன் லாஸ்ட் டைம் அதை பார்த்து நல்லா ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டு லாஸ்டா நான் ஒரு என்ன சொல்றது ஒரு பக்காவா போறோம். மிக்ஸ்டு எமோஷனா தான் இருக்கு. லீக் ஆன படம் கூட்டமே வராது, டிக்கெட் சேல் ஆகாது. அதெல்லாம் சும்மா பாத்தீங்களா? கூட்டம் பாத்தீங்களா? கூட்டம் பாருங்க. தளபதி பாத்தீங்க சும்மாவே கூட்டம் வர. லீக் ஆனால என்ன? தளபதி பாத்தீங்க கண்டிப்பா எலெக்ஷன் நம்ம தான் எலெக்ஷன் நம்ம தான் சிலோனா. டிக்கெட் பிரைஸ் நார்மலா இருக்கா இல்ல ஹைக் பண்ணி வித்துருக்காங்களா? டிக்கெட் பிரைஸ் எல்லாமே நார்மல் பிரைஸ் தான். ஹைக்ல எதுவுமே இல்ல. கரெக்டான பிரைஸ் தான் இருக்கு. ஓகே. தளபதி விஜய்க்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினைச்சா என்ன சொல்ல விரும்புறீங்க லாஸ்டா? அவர் இந்த படத்துல நிக்க கூடாது. வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் நடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு படம் முடிஞ்சாலும் 2 வருஷத்துக்கு ஒரு படம் அது மாதிரி கன்சிடர் பண்ணலாம். மொத்தமா நிக்காம அது மாதிரி வேணா பண்ணலாம். இது ஒரு கோரிக்கை. எல்லா ஒரு ஃபேன்ஸ் சார்பாக இந்த ஒரு கோரிக்கை இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின். நார்த்ல ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டுக்கு அகைன்ஸ்டா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் பண்றாங்க. சோசியல் மீடியால ஒரு டாக் ஒன்று போகுது. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி சொல்றது, அதுக்காக கண்டிப்பா குரல் கொடுப்போம். ஆனா படம் வந்துட்டனால இப்ப அதை பத்தி பேச மாட்டோம். படத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதிகமா சப்போர்ட் பண்றாங்க பசங்க. படம் வந்தா வெளியே வந்து சப்போர்ட் பண்ணது தெரியல. அது மற்றபடி எல்லாம்